அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோருக்கும் இனிய வணக்கத்துடன், இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தபடி தமிழகம் முழுவதும் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர் புதிய பெயர் சேர்த்தல், திருத்துதல் மற்றும் 17 வயசு முடிஞ்சு இந்த டேட்டை சொன்னாங்க. இந்த 17 வயசு முடிஞ்சு 18 ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா அவங்களும் புதிய வாக்காளர்களாக சேர்த்துக்கலாம். 31/12/2007 பிறந்தவங்க இந்த வாக்காளர் மையத்தில் போய் அந்தந்த பகுதியில் நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டைக்கு பதிவு செய்யலாம். இந்த சிறப்பு முகாம் இன்று 16/11/2024 சனிக்கிழமை காலையில் 8 மணிலேருந்து மாலை 5 மணி வரையிலும் நடைபெற இருக்கிறது. இப்போ தொடர்ந்து நடைபெறுகிறது. சில பொதுமக்கள்லாம் வந்து வாக்காளர்கள்லாம் வந்து அவங்கவுங்க தவறுகளை திருத்துறாங்க. புதிய வாக்காளர்களும் வந்து பதிவு செய்கிறாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கலாச்சேரி மெயின் ரோட்டில் இருக்கிற ஹமீதியா மேல்நிலைப்பள்ளியில் அந்த வாக்காளர் திருத்த மையத்தில் இருக்கிறோம். பொதுமக்களுக்கு உதவிகள் செய்து அந்த மனுக்கள்லாம் அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன்லாம் ஃபுல்லப் பண்ணி திருத்தம் பண்ணுறோம். இது போன்று தமிழகம் முழுவதும் எல்லா வாக்குச்சாவடி மையங்களும் அந்தந்த ஊர், மாவட்டம், ஒன்றியம் எல்லா வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த முகாம் நடைபெறுகிறது. இந்த அருமையான முகாமை வந்து பயன்படுத்திங்க. உங்கள் கார்டில் உள்ள தவறுகளை இந்த மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை, புகைப்படம், ஏதாவது திருத்தணு, அட்ரஸ்ஸு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கலாச்சேரி மையம் மற்றும் ஆயப்பாடியில் இருக்கிற அரசு பள்ளியிலையும் போய் பார்த்து இவங்களும் அவங்க கொடுக்குற அந்த பதிவுகளில் எந்த தவறும் இல்லாமல் முறையாக அந்த ஆவணங்களை அனுப்பி அந்த வாக்காளர் அடையாள அட்டை கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். கடந்த வருடமும் நான் மாவட்ட ஆட்சியர், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் உயர் திரு மகாபாரதி IAS அவர்கள்ட்டையும் இந்த மாதிரி வாக்காளர்களை திருத்தறதுக்காக கொடுக்குற அந்த மனுக்களில் எந்த திருத்தமும் நடைபெறாமல் திரும்பவும் அந்த தவறுகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதனால் பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமல் வாக்காளர்களுடைய அடையாள அட்டையை முறையான முறையில் பதிவு செய்து அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னோம். அவங்களும் அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் என்னை தொடர்பு கொண்டு பேசினாங்க. இனிமேல் அந்த மாதிரி நடக்காது, நாங்கள் முறையாக அந்த மனுக்களை வாங்கி அவங்க தவறுகளை அதை திருத்தி முறையான இதில் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய வாக்காளர்களும் பொதுமக்களும் நீங்களே ஒரு பேப்பரில் உங்களுடைய பெயர், முகவரி மாற்றங்கள் தான், அட்ரஸ்ஸு, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதாக இருந்தாலும் சரி நீங்களே எழுதி வந்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் வாயால் சொன்னீங்கன்னா அது சில நேரத்தில் தவறாக பேரை பதிவு செஞ்சுருவாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் அதை பதிவுகள்லாம் கரெக்டாக பார்த்து கொடுங்க. முகாமை பயன்படுத்திங்க. வாக்காளர் அடையாள அட்டை இந்திய தேர்தல் ஆணையம் இந்த முகாமை இன்றைக்கும் நாளைக்கும் பிறகு 23/24 இந்த சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திங்க. என்ன குறிப்பாக இந்த பாஸ்போர்ட் ரினிவலு மற்ற ஏதாவது தேவைக்கு கண்டிப்பாக வாக்காளர் அடையாள அட்டையும் சில இடத்துல கேட்பாங்க. அதனால் இது முக்கியமான வாக்காளருடைய நம்ம இந்த அட்டை தேவைப்படுது நம்மளுக்கு. அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. புதிய வாக்காளர்கள் இந்த 17 வயசு பூர்த்தியானவங்க 18 கட்டினாங்கனாக்கா அவங்கள வந்து இந்த மனுக்களை கொடுங்க. இங்கே எல்லாமே ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபார்ம் அங்கேயே வந்து பூர்த்தி செய்து பர்த்தில் எனக்கு பேர் தப்பாக இருக்குது. இது மட்டும் ஆதாரில் கட்டுறது ஆதார் ஜாஸ்தி சரி. அப்போ ஓகே, ஆதார் கட்டுறது மெயின் ஆதார் தான். ஃபுல்லாக பண்ணியாச்சா? இல்லைங்களா? அது அப்படியே
மனுக்கள்லாம் நிறையா வந்து கொடுக்குறாங்களா? இல்லை, இது காலையிலேருந்து நிறையா வந்து பொதுமக்கள் வந்து வாக்காளர்லாம் கரெக்டாக திருத்தி கொடுங்க, தவறு இல்லாமல். ஏன்னா தொடர்ந்து அவங்க வந்து கொடுத்து சரியான முறையில் அந்த கார்டு வரலன்னு சொல்கிறாங்க. சரி சரி. ஓகே, இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நேரலையில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி.